சொந்த ஊரை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு, வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஆண்கள் பண்ணுறது தியாகம்னா, 1000 கவலையை மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு ஒத்த ஆளாக நின்று அப்பாவா, அம்மாவா, மருமகளா, மகளா எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதை பண்ணி, கடைக்காரனுக்கு பதில் சொல்லி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பதில் சொல்லி, காது குத்து, கல்யாணம், கருமாதின்னு எல்லா நிகழ்ச்சியிலையும் ஒத்த ஆளாக நின்று அந்த ஆண் இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையும் இவங்களே பண்ணி, ஒரு தீபாவளி, பொங்கல் பண்டிகை நேரத்தில் ஊரே குடும்பமாக கொண்டாடும் போது வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சு அனுப்பின காசில் வாங்கின புது துணியை கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கணவனையை நினச்சிக்கிட்டு, அந்த கணவன் ஊருக்கு வர அந்த 10 நாளை தீபாவளியாகவும் பொங்கலாகவும் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அந்த 10 நாளை அவன் வாய்க்கு ருசியாக நான் சமைச்சு போடணும் சமயக்கட்டி கதின்னு இருந்து ஊரில் வாங்கின கடனை கட்டுறதுக்காக வெளிநாட்டுக்கு போனவன் சம்பாரிச்சு அனுப்பின காசை கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு வீட்டை கட்டி அவன் போனவன் திரும்பி வரப்போ அவனுக்கு இன்னும் சொந்தம்